அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இயக்குனர் ராம் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழல் நிறைய ஆணவ கொலைகள், நான் இப்ப படிச்சு முடிக்கும் போதுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமே ரொம்ப பதட்டமா இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதுல எந்த அளவுக்கு சினிமாவுடைய பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா சமூகத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லி. சினிமா எப்படிப்பட்ட பாதிப்புல உண்டாக்குதுன்னா, சினிமா வந்து ரொம்ப ஒரு அரசியல் ஒரு தலைவனை உருவாக்குற பாதிப்பில் ஒரு ஹீரோவை எப்போதுமே சினிமா உருவாக்கியிருக்கு. அண்ட் காமெடியன்களை உருவாக்கியிருக்கு. ஆனால் இப்போ கேட்குற கேள்வி வில்லன்களை உருவாக்கியிருக்கா அப்படிங்கிறது தான் சினிமா சமூகத்தை பாதிக்குது. எனக்கு தெரிஞ்சு வில்லன்களை உருவாக்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை ரொம்ப சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 வகை உருவாகிறது, இல்லாட்டி ஒரு இலக்கியத்தில் ஒரு ஜேர்னர் எப்படி கிரியேட் ஆகும்னா, அது கிரியேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு லிட்டரி பீரியட் இருக்குது, ஒரு லிட்டரி மூமெண்ட்டு, பொலிட்டிக்கல் பீரியட், பொலிட்டிக்கல் மூமெண்ட், ஃபிலாசபிக்கல் பீரியட், ஃபிலாசபிக்கல் மூமெண்ட். இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு இலக்கிய வகைமையோ இல்லை ஒரு டைப்போ உருவாகும். ஜேர்னர் ஜேர்னின்னு சொல்லுவாங்க, ஒரு டைப். இப்போ சினிமாவில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வகைமைகள்னு எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிற ஒரு வகைமை இருக்குது. அதில் லவ் ஸ்டோரி ஒரு வகைமை, காமெடி ஸ்டோரி ஒரு வகைமை, த்ரில்லர் ஒரு வகைமை. இதெல்லாம் எது உருவாக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. இங்கே என்ன இருக்கோ அப்படி தான் அங்கே போகும். எப்படின்னா, இப்போ இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாவல் எழுதுவதற்கு என்ன காரணம் இருக்கோ அதுவே தான் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சினிமா மேலே வைக்கக்கூடிய அதே கேள்வி இலக்கியத்தின் மேலே வச்சிங்கன்னா, ஏன்னா தமிழ் இலக்கியமுங்கிறது வந்து ரொம்ப அடல்ட் சார்ந்த ஒன்று, ரொம்ப தனி மனித அகம் சார்ந்த ஒன்று, அறம் மீறுவதை பற்றி பேசக்கூடிய ஒன்று, இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த வார்த்தை சொல்கிறது தப்பு, ஆனால் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொது புத்தி பார்வையிலேருந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் பேசக்கூடிய ஒன்று. அண்ட் அந்த காலத்துலேருந்து இலக்கியத்தில் வந்து உலகம் முழுக்க இலக்கியம் தான் எழுதிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்றைக்குமே இலக்கியம் வந்து ஒருவேளை குறைவாக படிக்காதனால, யாரும் படிக்காதனால அப்படி கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கி சினிமா யாரோட பெருசாக போட்டி போட வேண்டியிருக்குன்னா டிவியோடலாம் இல்லை, மொபைலோட. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் நீங்கள் எதை வேணாலும் சென்சார் பண்ண முடியும், மொபைலில் சென்சார் பண்ணவே முடியாது. அன்றைக்கி முன்னாடி வந்து ஒரு ஒரு கடையில் அடல்ட் புக் விற்கிறதா இருந்தால் மருதம்னு ஒரு புக் வரும், அது ஏதோ ஒரு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி போய் ஒழிச்சு படிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 13 வயசு பையன் ஒரு அடல்ட் ஸ்டோரியை அவனோட மொபைலில் படிச்சிட முடியுது. அண்ட் பான் கிளிப்ஸை நீங்கள் பஸ்ஸில் பார்த்துட்டே போகிறாங்க, ரோட்டில் பார்த்துட்டே போகிறாங்க. இது ஒரு பக்கம். அப்போ நீங்கள் வந்து இப்போ எதுக்கு எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதுவும் உள்ளுக்குள்ளே வரும், மீடியாங்கிறதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம். இதெல்லாம் முன்னாடி இல்லையானா, முன்னாடியும் இதெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்துச்சு. ஆனால் அது போய் சேர்வதற்கான டைம் ரொம்ப தள்ளி போச்சு. ஒரு மெச்சூரான ஏஜில் வரும், இல்லை யாரும் 2 பேர்கிட்ட போகும், இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க. எப்படி பாசிட்டிவான, அந்த சமூகம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பெண் வேலைக்கு போகலாம் எங்கள் பீரியடில். எப்படின்னா, அவங்க வந்து காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்டே கொண்டு போய் அவருடைய ஸ்கூட்டரில் இறக்கி விட்டு திரும்பவும் சாயங்காலம் வந்து அவரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு 1988 கோயம்புத்தூரில் ஒரே ஒருத்தங்க வந்து எங்கள் தெரிஞ்சு பாப்பநாயகம் மரத்தில் பாப் கட் பண்ணியிருந்தாங்க. பாப்பநாயகம் மலையுமே ஒரு லேடி பாப் கட் பண்ணதை பற்றி பேசிச்சு. பாப் கட் பண்ணாலே கேரக்டர் அசாசின் பண்ணிடுவாங்க. இப்படி இருந்த ஊரில் இன்றைக்கி பெண்கள் வந்து தே கேன் ஆல்சோ ட்ராவல் ஃபார் ஒர்க். ஆன்சைட் வேலைக்கு ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போயிட்டு வர முடியும். அப்போ போயிட்டு வரப்போ அவங்களுடைய எக்ஸ்போஷர் கூடுது. நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸப்ஷனலாக, அதாவது நீங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் இப்படி ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச பெண்களுக்கு இது நடந்திருக்கு. ஆனால் அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் மூளை இருக்குது, எனக்கான முடிவை நான் எடுத்துக்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் ஒரு பீரியடில் ஆணும் பெண்ணும் பேசாமல் இருந்தது போய் இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக பேசக்கூடிய ஒன்று வருது. முன்னாடி ஒரு ஆண் ஒரு நிறைய பேர்த்த காதலிக்க முடியும், ஒரு ஆண் நிறைய பெண்கள் பின்னாடி போக முடியும், ஆனால் பெண் தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுங்கிறது போய் இன்றைக்கி ஒரு பெண் தான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஸ்கூல்மேட்டில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, காலேஜ் மேட் ஒரு ஃப்ரெண்டு, வேலை பார்க்குற கொலீக் ஒரு ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ரெண்டு, இப்போ இவ்வளோ, அப்புறம் பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் லவ்வர், அப்புறம் ஹஸ்பண்ட். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய ரோல்ஸ் இவ்வளோ கூடியிருக்கு. இது வந்து பெண்களுக்கு வந்து என்னென்னா இவ்வளோ நாள் இல்லாத ஒன்று வந்து. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஐடிலேயோ இல்லை பயங்கரமாக யாருக்கிட்டேலாம் மொபைல் இருக்கோ, யார்கிட்டையெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கோ, யாருக்கெல்லாம் குறைந்தபட்சமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியுதோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வசதி வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி ஆணும் பெண்ணும் பேசி புழங்குவதற்கான வாய்ப்புகள் கூடியிருக்கு. அப்போ ஒரு ஆண் எதெல்லாம் அனுபவிச்சானோ, எதெல்லாம் அவனுக்கு மட்டும் சொந்தனானோ, அது ஓரளவுக்காவது இந்த பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கு. இது ஒரு வளர்ச்சி, இது ரொம்ப பாசிட்டிவான வளர்ச்சி. ஆனால் ஒரு மரபு சார்ந்த தமிழ் ஆண் மனம் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சா, இது ஒரு கேள்வி. மரபு சார்ந்த பெண்களுக்கே இந்த பெண்களை புரிஞ்சக்கூடிய மனம் வந்துருச்சா, இப்போ இது ரெண்டுக்குமான ஒரு முரண் வந்து ஓடிட்டு இருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறப்ப இது ஒன்று நடக்கும். இது ஒரு பக்கம்.
இதே தான் நீங்கள் ஜாதியை பார்த்தீங்கன்னா ஏன் திடீர்னு இந்த ஒரு ஆணவ கொலைகள் கூடியிருக்குன்னா, இன்னைக்கு முன்னாடி வந்து இது வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது ஒரு 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 தலித் ஆன ஒரு 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 ஆண் மற்ற இனத்தை சேர்ந்த மற்ற ஜாதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறதே இம்பாசிபிள்னு இருந்த பீரியட் போய் இன்னைக்கு காதலிக்க முடியுது, அடையாளத்தை தொலைச்சிட்டு கல்யாணம் செய்ய முடியுது, வீட்டை எதுக்க முடியுது, வெளில வர முடியுது. இப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான growth. இந்த growth-ஐ அந்த மற்ற அவங்களால தாங்க முடியாதப்ப அந்த ஃபியூடல் இன்னும் கூடுது. அப்போ தான் ஜாதி சங்கம் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா தான் வீட்டு பெண்ணை காப்பாற்றுறதுக்கு. ஏன் இந்த ஆபத்து வந்துச்சுன்னா, அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் ஆண்கள் இல்லாட்டி என்ன சொல்கிறதுன்னா, இந்த எந்த ஜாதிக்கு பெண் கொடுக்க மாட்டாங்களோ அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மித்த எல்லா ஆண்களோடையும் இருக்கக்கூடிய ஈக்குவல் இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான growth. அப்போ இது ரெண்டையும் இந்த சமூகம் எப்படி புரிஞ்சுக்குது, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனுடைய நீட்சி தான் இந்த ஆணவ கொலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம். இதை தடுக்கணும்னா கண்டிப்பாக தடுக்கணும். ஆனால் ஒரு சமூகத்தினுடைய பாசிட்டிவ் growth-னுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, நெகட்டிவாக வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதே மாதிரி கொலைகள் முன்னாடி நடக்கலையான்னு கேட்டால் நடந்துச்சு. இவ்வளோ மீடியா இல்லைங்கிற ஒன்று இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அப்படி சொல்கிறது தப்பா ரைட்டன்ல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ அவங்க தமிழ்நாட்டையே சிக்கலுக்கு உள்ளாக்குனா ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு கொலை வழக்கு. அது வந்து ஜாதியாக்கப்பட்டுச்சு, மதமாக்கப்பட்டுச்சு, வலது புறத்தை சார்ந்தவங்கலாம் வந்து முதல்ல வெளியில் வந்து பேசினாங்க. யார் இந்துங்கிறதுக்கான பதிலை வந்து இந்த வேறு விதமாக சொன்னாங்க. ஒரு பார்ப்பன பெண் தான் இந்துங்கிறத வந்து பயங்கர டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தப்போ யாருமே இதை இந்த பார்வையில் பார்க்கவே இல்லை. எந்த ஆணவ கொலையை பற்றி எதுவுமே பேசலை. இது ஒரு பக்கம். இப்போ மீடியா இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மீடியா எந்த கேஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்த கேஸை விடுறாங்க, அவங்களுக்கு எது பரபரப்பு. சுவாதியை கொலை செய்த கொலைகாரர் 4வது மணி நேரத்தில் கிடச்சிருந்தா இந்த கேஸ் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஒரு 10 நாளைக்கான ஒரு ப்ரொலாங்டு ஸ்டோரியாக அது மாறுது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது. எனக்கு தெரிஞ்சது அந்த கடந்த 10 நாட்களில் தமிழ்நாட்டில் இருந்த நியூஸ் சேனல் சம்பாதிச்ச டிஆர்பி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதில் ரொட்டேட் ஆன பணம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து அப்போ வந்து ஒரு எந்த மர்டரை மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மீடியாவை வந்து அதை வச்சு பேச வைக்கிறாங்க, ஒரு இன்டலெக்சுவலை கூப்பிட்றாங்க, ஷேர் பண்ணுறாங்க, கருத்தை மோத வைக்கிறாங்க, அதை பெருசாக்கிட்டே போகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் ஜேர்னலிசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஒரு ஜேர்னலிசம் நான் நினைக்கிறேன். எந்த விஷயத்தை ஒரு பாசிட்டிவாக விஷயங்களை வந்து எந்த இது வரைக்கும் டெய்லி எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு இண்டிஜினியஸ் சயின்டிஸ்ட் இருக்கான் ஒரு கிராமத்தில், அவரை பற்றியான நியூஸ் வந்து வர்றதில்லை. அப்போ இன்றைக்கி வந்து செய்திகளை விற்றல் அப்படிங்கிற ஒரு பீரியடில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ செய்திகளை விற்றல், சமூகத்தினுடைய நல்ல மாற்றங்கள் எப்படி பழமைவாதிகளுக்கான சிக்கல்கள் உண்டாக்குது, பழமை வாய்ந்த மனம் அதை புரியாமல் எப்படி தவிக்குது, அதனால் வரக்கூடிய உறவு சிக்கல்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நான் இதை ரொம்ப சயின்டிஃபிக்காகவே புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படின்னா தான் கேட்குறேன், கற்றது தமிழ்ங்கிற படம் நீங்கள் சினிமா பாதிக்குதுன்னா அப்போ வந்து குளோபலைசேஷனுக்கு எதிராக வந்து இப்போ தரமணி ரோட்டில் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு எதிராக என்ன சண்டை நடந்துச்சு, வீட்டு வாடகை சென்னையில் வந்து என்னாலே கொடுக்க முடியல, வீட்டு வாடகை தான் அதில் பிரச்சனை. இன்றைக்கி வந்து முதல்ல நான் சென்னையில் 2007 4000 ரூபா கொடுத்த வீடு 40,000 ரூபாய்க்கும், 4000 ரூபாய்க்கு 2007 நான் கட்டட தமிழ் ஆரம்பி ஒரு வீட்டில் தங்குறேன். காலி பண்ணுறப்போ 15,000 ரூபா கேட்டாங்கன்னு தாண்டி ஆழ்வார் திருநகருக்கு 3000 ரூபாய்க்கு வந்தேன். அப்புறம் ஆழ்வார் திருநகரில் 8000 ரூபா கேட்குறாங்கன்னு தள்ளி போனேன். 3000 ரூபா கேட்ட வீடு 30,000 ரூபா ஆயிடுச்சு, 4000 ரூபா கேட்ட வீடு 40,000 ரூபா ஆயிடுச்சு. எத்தனை வருஷத்தில் 2007 2016 ஒரு 8-9 வருஷத்தில் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ ஒரு படத்தில் அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம், அது என்ன ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணிச்சு உலகத்தில். அதுக்கப்புறம் சில எக்ஸப்ஷனல்ஸ் இருக்காங்க, சில மனம் பிறந்த விஷயங்கள். இப்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே குடும்பத்தையே கொலை பண்ணுறது, இதுக்கும் இது நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா பார்த்துட்டு பண்ணாங்க. அவங்களுக்கு ஒருவேளை அந்த காட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அன்னைக்கு சினிமா இல்லைன்னா ஒன்று, ஆக்சுவலாக அப்போ அது சினிமா இல்லைன்னா அதே சினிமாவை 100 பேர் பார்க்குறாங்க, ஒருத்தர் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா அது உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. அப்போ பொதுப்படையாக வெளிப்படையாக அது சினிமா தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு பட்டிமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணுன்னா சினிமாவுடைய பங்குங்கிறது நீங்கள் மித்த பங்கெல்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு 0.2 0.3% வரும். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்து சென்சாரில் பேசுவாங்க, கத்தியை வைக்க காட்டக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ ஒரு மாரல் போலீசிங் வில் ஹேப்பன் ஓவர் சினிமா. எது மேலேயுமே மாரல் போலீசிங்கிறது தப்பு. ஸோ நான் ஒரு சினிமாக்காரனாக மட்டும் சொல்ல, நான் இந்த விஷயத்தை பார்க்குற ஒருத்தனாகவும் ஒரு குழந்தையினுடைய பெண் குழந்தையினுடைய அப்பாவாகவும், அப்புறம் ஒரு சினிமா கலைஞனாகவும், அப்புறம் நானும் ஒரு ஆணாக இருக்கிற இடத்துல இருந்தோம், நிறைய ஆண் பெண் சிக்கல்களை பார்த்த இடத்துல இருந்தோம், அப்புறம் ஜாதியில் நம்மளும் மாட்டின இடத்துல இருந்தோம் தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நான் என்னோட அடுத்த கேள்வி இதுவாக தான் இருந்துச்சு. இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிற விஷயம் ஒரு படைப்பாளியுடைய ஒரு விசாலமான ஒரு கற்பனை திறனை எந்த அளவுக்கு அது ஒரு முட்டுக்கட்டை போடுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சென்சார் போர்டுங்கிறது ஒரு தேவைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி தேவைன்னா, இப்போ அதான் அது யார்கிட்ட இருக்குன்னு திரும்ப அரசாங்கம் யாரோட அதில் இருந்தால் வரும்.
பர்பஸ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எந்த படம் குழந்தைகள் பார்க்க வேண்டியது, எந்த படம் வயதுக்கு வந்தவர்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சென்சார் வேணும் கண்டிப்பாக. எல்லா படத்தையும் குழந்தைகள் பார்த்துட முடியாது, எல்லா பாடல்களையும் டிவியில் போட்டுற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நாங்கள் எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா டேக்ஸ் ஃப்ரீ யூ சர்டிஃபிகேட் மட்டும்தான். அப்போ நான் காதல் படமே எடுத்தாலும் அதுக்கு எப்படியாவது நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எப்படி சாத்தியம் ஆகும்னா, இன்றைக்கி வந்து தமிழ் சென்சார் போர்டு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஆண் சிகரெட் அடித்தா யூ, பெண் சிகரெட் குடித்தா யூஏ, ஆண் தண்ணி அடித்தா யூ, பெண் தண்ணி அடிச்சிட்டா ஏ, இப்படி ஒரு ரூல் இருக்குது. அப்புறம் சிகரெட் குடிக்கிறப்ப கீழே போட்டுறணும், அப்புறம் தண்ணி அடிக்கிறப்ப கீழே போட்டுறணும், இப்படி போட்டிங்கன்னா யூ. அப்புறம் சில நாயின்னு ஒருத்தர் திட்டக்கூடாது, அப்புறம் சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கெல்லாம் மியூட் பண்ணிட்டா யூ. அதை தாண்டி நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனையை கையாளாமல் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் காதலிச்சாங்கப்பா, அவங்க பாட்டு பண்ணாங்க, அவங்களுக்குள்ள செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, அது வந்து பிரச்சனையே இல்லாத படம், அதெல்லாம் யூ. வயலன்ஸுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 காதலில் உறவில் சிக்கல் வந்துருச்சு, அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து யூஏ. காமெடி படம் எல்லாமே யூ. அது அடல்ட் காமெடியாக இருந்தால் கூட யூ, ஏன்னா அது காமெடி, அது சீரியஸாக இல்லை. உங்களுக்கு புரியல? 10 பேர்த்த ஹீரோ அடித்தா யூ, ஆனால் ஒரே ஒருத்தனை கழுத்தெடுத்துக்கொண்டா யூஏ, ஏன்னா அது வயலன்ஸ். ஸோ இப்படி தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு தயாரிப்பாளராக இல்லை ஒரு இயக்குனராக என் படம் வந்து வரக்கூடிய காஸ்ட்டில் டேக்ஸ் ஃப்ரீ இருந்தால் தான் பணம் வரும், ஏன்னா முன்னாடியே தியேட்டர் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படியாவது எல்லா படத்தையும் யூவாக மாற்றணும், இது ஒரு அடிப்படை பிரச்சனை. அப்போ நீங்கள் உங்கள் கதையினுடைய சாரத்தையே கொஞ்சம் குறைப்பீங்க, இது ஒரு பிரச்சனை. அப்புறம் கொஞ்சம் ஏதாவது தில்முள்ளு பண்ணி யூ வாங்குவீங்க. ஸோ இது ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த படத்தை டிவியில் போடுறாங்க, இந்த படத்தை பார்க்க நீங்கள் குடும்பத்தோடு வர்றீங்க, அப்போ குழந்தைகள் பார்க்கவே முடியாத படத்தை தான் நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதை பற்றியான துளி அக்கறையுமே யாருக்குமே இல்லை. இப்பெல்லாம் எண்ணிக்கை கணக்காயிடுச்சு. முதல் 2-3 நாள்ல, முதல் 100 நாள் ஓடின பணத்தை இப்பெல்லாம் 1 நாள்ல 2 நாள்ல எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வரிக்காக அப்படிங்கிறது அது கட்டாயம் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எப்படின்னா, முன்னாடி எல்லா தேட்டர்லையும் போட்டு வெயிட் பண்ண முடியும், ஏன்னா படம் வேற எங்கேயும் வந்துடாது, எல்லாம் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் போட்டு அந்த திருட்டுக்கொட்டா.com அதுலாம் 4வது நாள் HD பிரிண்ட் வந்துடுது. அப்புறம் வந்து பெரிய ஹீரோ இல்லாத படத்துக்குலாம் வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, அதுலேயும் டேக்ஸ் போயிடுச்சுன்னா பிரேக் இவனே ஆகாது. அப்போ ஒரு நல்ல படம் எடுக்கிறதுங்கிறது முடியாமல் போயிடும். அதான் அடிப்படை பிரச்சனை. ஒரு ரஜினிகாந்த் சார் படம் எடுத்துட முடியும், கமல் சார் ஒரு பெரிய டேரக்டர்ஸ் 100 கோடி ரூபா படத்தை எடுத்துட முடியும். ஆனால் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறதுங்கிறது முடியாது, இந்த டேக்ஸ் ஃப்ரீ இல்லைன்னா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, டேக்ஸ் ஃப்ரீ கொடுங்க. இப்போ ஏன்னா சினிமாங்கிறது ஒரு தொழில், அந்த ஒவ்வொரு தொழிலும் நலிந்து வரப்போ கண்டிப்பாக சினிமா நலிந்து போயிட்டு தான் இருக்கும், நலிய தான் செய்யும், நலிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. ஏன்னா அடுத்தது கேம்ஸ் வந்தாச்சு, இன்றைக்கி மீடியாவோட விஷுவல்ஸ் மாறிடுச்சு. எப்படி நாடகத்தை தாண்டி இல்லை நாடகத்தை அழிச்சு சினிமா வந்துச்சோ, இப்போ சினிமாவை தாண்டி சினிமாவை அழிச்சு இன்னொரு ஃபார்ம் இன்னொரு 20 இயர்ஸில் வந்து எத்தனை நாளைக்கு இந்த சினிமாவே பார்த்துட்டு இருக்க முடியும்? சினிமா எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் கழிச்சில் ரொம்ப ஒரு 2500 டிக்கெட் கொடுத்தா நீங்கள் ஒரு படம் பார்க்க முடியுங்கிற மாதிரி ஆகிடும். என்னென்னா பார்க்குற ஆட்டிலே குறைஞ்சிருவாங்க, இருக்கிற தேட்டர்ஸ் கம்மியாகிடும். அப்போ வந்து சினிமா காதலர்கள் மட்டுமே பார்ப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன்லாம் வீடியோ கேம்ஸை பார்க்குறது, கேம்ஸ் தானே நடிக்கிறது, தானே ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களே வீட்டில் டைரக்ட், அந்த மாதிரி அது ஒர்க் மாறிட்டே போயிடும். ஸோ இட் ஹேப்பன். குறும்படங்கள்ங்கிறது சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய. அப்போ சினிமா நல்லதுன்னா இப்போ டேக்ஸ் ஃப்ரீ வேணும். இப்போ டேக்ஸ் ஃப்ரீக்கு வச்சிருக்கக்கூடிய இதை மாத்திரம் என்னென்னா, அந்த யூக்கு தான் டேக்ஸ் ஃப்ரீ கொடுப்பேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன குழந்தைங்களா என்ன? அப்போ அடல்ட்லாம் படம் பார்க்குறதே இல்லைண்ணே. அப்போ இந்த ஊரில் அடல்ட் இருக்காங்களா? அப்போ படம் ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறது புரியல. அப்போ அடல்ட் படம் எடுக்காதேன்னு சொன்னாலே அது மிகப்பெரிய மாரல் பாலிசிங். நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ வந்து நான் யூக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எதுக்குள்ளே வரீங்க? நீ மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் வச்சு படம் பண்ணாத, நீ பொலிட்டிக்கல் படம் பண்ணாத, நீ வயலன்ஸ் படம் பண்ணாத, நீ டார்க் ஃபிலிம் பண்ணாத, நீ வந்து நாட்டுடைய சிக்கல், நீ வந்து வெறுமனே என்டர்டெயின் மட்டும் பண்ணு. இது மாதிரி சூழல் தான் மற்ற நாடுகள்லையும் இருக்கா? உலக சினிமாவுக்கும் இதே பிரச்சனை இருக்கா? சினிமா இன்றைக்கி எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை, அதாவது பொருளாதார ரீதியான சிக்கலை சந்திக்குது. பட் இப்போ ஹிந்தியில் வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த படத்துக்கு என்ன படம் அது, அந்த படத்துக்கு எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, நல்ல விஷயம். பட் ஹிந்திக்கு மார்க்கெட் பெருசு, அவங்களால சர்வே ஆக முடியும். இப்போ கேரளாவில் இந்த பிரச்சனை இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சென்சார் இஸ் நீடட். ஏன்னா நம்ம ஒரு பொது புத்தி பார்வையாளருக்கு படம் எடுக்கும், சினிமா காதலர்களுக்கு படம் எடுக்கல. ஃபெஸ்டிவலில் போடக்கூடிய படத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். அப்போ வந்து ஒரு சமூகத்தின் மேலே அக்கறை உள்ள ஒருத்தவங்க, நமக்கு வெறும் ஒரு கலைக்கு அதுக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமா. அது வந்து மித்ததெல்லாம் மாஸ் மீடியான்னு சொன்னால், இதை நான் எப்படி சொல்லணும், ஒரு பப்ளிக் மீடியா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கேதரிங் இருக்கும், ஒரு 500 பேர் ஒரு தேட்டரில் உட்காந்து கத்தி பார்க்குற ஒரு படம், அதை அவங்களை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். இப்போ சினிமாவுடைய பவர் ஏன் அதிகமாக இருக்குன்னா இதுதான். ஒரு தேட்டருக்குள்ளே 500 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு விஷுவலை பார்க்குறாங்க. அப்போ அது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய எனர்ஜி லெவல். அவங்க ஒரு டார்க் ரூமுக்குள்ளே இருக்காங்க, அப்புறம் சினிமா அவங்க மேலே அப்போ அப்படி இறங்கும். இருட்டு ரூமுக்குள்ளே உட்கார வச்சு ஒரு 500 பேர் தலை மேலே தூக்கி அடிக்கிறது தான். அப்போ வந்து யூ வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அப்போ அதுக்கு சென்சாருங்கிறது தேவை. பட் நம்ம ஊரில் சென்சாருங்கிறது ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே இருக்குது.
அது சென்சாரை தாண்டி தான் நம்ம படம் எடுத்துக்கோங்க. கட்டுரை தமிழுக்கு பெரிய பிரச்சனை சொல்ல, தங்கமீனுக்கு பெரிய இது வரைக்கும் நான் சென்சாரில் என்னுடைய அரசியல் சார்ந்தோ இல்லை நான் எடுத்த ஷார்ட்ஸ் மேலேயோ எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. சென்சார் மோர் டெமோக்ராட்டிக், தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த மூவி. அண்ட் ஏன்னா அதுலேயும் இருக்கவங்களும் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இவங்க தான் வராங்க, அவங்களுக்கு கலை தெரியுது. நான் ஒரு டைரக்டராக இந்த கவர்மெண்ட்டை கேட்கணும்னா நான் சொல்கிறது வந்து வி நீட் டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் அது கொடுப்பதற்கான காரணத்தை முன்னாடி ஆட்சியில் இந்த மாதிரி தமிழ் பேர் வச்சாலும் கொடுத்துருன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட போதும். யூ சர்டிஃபிகேட் தான் சொல்கிறப்ப இட் பிகம்ஸ் ரைட் விங். திரும்பவும் உங்களுக்கு வந்து காமத்தின் மேல் இருக்கக்கூடிய அச்சம், வன்முறையின் மேல் இருக்கக்கூடிய அச்சம், அப்புறம் வந்து ஒரு ஒரு உண்மையை உரத்து சொல்கிறது மேல உள்ள அச்சம் பார்ல தான் அது வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள், வரக்கூடிய இயக்குனர்களும் உங்களை மாதிரியான ஆட்களை தான் நல்ல பயங்கரமா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபேண்டசி மூவி எடுக்கிறவங்க, என்டர்டெயின்மெண்ட் மூவி எடுக்கிறவங்களை கூட அவங்க இன்ஸ்பிரேஷனா சொல்றது இல்லை, உங்களை எல்லாம் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நானே இளம் இயக்குனர் தான், அதனால் இளம் இயக்குநர்களுக்கு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் என்னுடைய கூட இது பண்ணவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு அட்வைஸாலாம் இல்லை, ஜஸ்ட் சே தட் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். சினிமாவை அதோட த்ரில்லுக்காக பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய், பி மேட், பி கிரேசி. அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக படம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா சமூகம் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிடும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அண்ட் எனக்கே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் படம் தான் பிடிக்கும், அதனால் நல்லா சிரிக்க வைங்க. அண்ட் பேய் படம் நிறைய வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஹீரோ இல்லாமல் ஒரு படம் ஓடணும்னா பேய் இருந்தால் மட்டும் தான் ஓடும், இல்லைனா ஜாதி இருந்தால் ஓடும், ஒரு ஜாதி இருந்தால் ஓடும். எல்லா படமும் லைஃப் லாங் நிற்காது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் அதோட முடிஞ்சிடும். அப்போது எந்த படம் ஒரு படமாக மாறுது, ஒரு கதையாக இல்லாமல் அப்படின்னா எந்த படத்துக்கு தான் வாழக்கூடிய காலத்தோட, இடத்தோட, இனத்தோட, மொழியோட, கலாச்சாரத்தோட தொடர்பு இருக்கோ அது மட்டும் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல செய்யாம தவற விட்ட விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமூக விஞ்ஞானி இல்லை நம்ம. அப்புறம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதை சொல்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய ரிசர்ச்சில் அவ்வளோ நம்ம அதை சொல்ல முடியாது. அண்ட் ஒரு யுத்தத்தில் ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்த சமூகம் யுத்தத்தில் தோத்தாலும் ஜெயிச்சு தான் தீரும். ஏன்னா யூதர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க போனதுக்கான காரணம், யூதர்கள் இன்றைக்கி ஹாலிவுட்டை டாமினேட் பண்ணுறதுக்கான காரணம், இன்றைக்கி விஞ்ஞானத்தை டாமினேட் பண்ணுறதுக்கான காரணம், அது நாசகரமான வேலையாக இருந்தாலும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுடைய காரணம், இன்றைக்கி இஸ்ரேலினுடைய விவசாயம் இவ்வளோ வளர்ந்ததுக்கான காரணங்கிறது அந்த இனம் தான் தப்பித்து தன் விடுதலை தேடல் தான் வந்துச்சு. அப்படி ஒரு இனமாக தமிழினம் ஈழத்தில் வந்து அந்த விடுதலை போராட்டம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் சொல்லலாம், நம்ம டொனாமூர் சீர்திருத்தத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா ரொம்ப வருஷம், நம்ம வட்டக்கோட்டை திருமணத்துலேருந்து கணக்கு போட்டிங்கனாலே ஒரு 40-50 வருஷம் ஆகிடுது. ஸோ 50 வருட போராட்டங்கிறது கண்டிப்பாக ஒரு வரலாற்றில் தமிழக வரலாறும் பண்பாடும் நம்ம திரும்ப கொஞ்ச நாள் ஒரு 100 வருஷம் கழிச்சு எழுதுனாங்கன்னா இந்த பீரியட் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பீரியடில் தான் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க விரவி பரவுறாங்க. வெவ்வேறு சீதோஷ்ண நிலையில், வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு மொழிகளை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கண்டுபிடிப்புகளை செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தமிழர்கள் உலகத்தில் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட பணம் இருக்குது அண்ட் தேர் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் சம் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. தமிழ் மாஃபியா கூட வந்திருக்கு, நான் இப்போ தான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கடல் வாணிபத்தில் ஒரு காலத்தில் அப்போ கடல் ரூட்டு கொஞ்ச நாள் ஆண்டிருக்காங்க. ஸோ ஒரு வரலாற்று நோக்கில் இந்த 40 வருடங்கள் நடந்ததுங்கிறது வந்து எந்த விதத்துலையும் விரயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 40 வருடங்கள் நடந்த முன்னேற்றம்ங்கிறது, ஒரு தமிழ் இனத்திற்குள்ளே வந்த அறிவு அப்படிங்கிறது, இந்த உலக ஞானம்ங்கிறது இந்த இனத்தை, ஈழத்தமிழர்கள் பொதுவாகவே தமிழ் இனத்தை இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஏன்னா தமிழக வரலாறும் பண்பாடு முற்று நோக்கணும்னா தமிழ் இனம் இந்த மாதிரியான அழிவுகளை வரலாறு தோறும் சந்திச்சுட்டே இருக்குது, ஆனால் அழியவே மாட்டேங்குது. அது களப்பிரர் காலமாகட்டும், ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்று நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இனம் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புதுப்பித்தல் தான் அந்த ஈழ யுத்தம் இல்லை ஈழ விடுதலை போராட்டம் அவ்வளோ நாள் நடந்தது. சினிமாக்காரனா அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து இங்கே நடிக்கணும்னு வராங்க, டைரக்டர் ஆகணும்னு வராங்க. நான் சொல்கிறேன், வெளிநாடுகள்லேருந்து கனடாவிலேருந்து கிளம்பி உங்களுக்கு ஹாலிவுட் பக்கம் கோடம்பாக்கத்தை விட அண்ட் நீங்கள் யூதர்கள் எப்படி வந்து ஹாலிவுட் போனாங்களோ அப்படி நீங்கள் போகணும். நீங்கள் வந்து உங்களுடைய படத்தை ஹாலிவுட்லேருந்து எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பிரச்சார முறை இல்லாட்டி நீங்கள் யாருங்கிற வரலாற்றுக்கு சொல்ல வைக்கக்கூடிய முறைக்கு சொல்கிறதுக்கு வசதியான இடம் வந்து ஹாலிவுட். அப்புறம் தமிழ்நாட்டில் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் தமிழ் படத்தை நீங்கள் பார்க்குறதுனாலையும் எங்களுக்கு தான் லாபமே தவிர உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இங்கே நிறைய படங்கள் அந்த மாதிரி எடுத்த படங்கள் சென்சார்ல சர்டிஃபிகேட் கூட வாங்க முடியும் நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் அரசியல் படம் எடுக்கணும்னு கூட நான் சொல்ல, நீங்கள் வந்து உலகத்துக்கான என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் கூட அங்கேருந்து எடுங்க. அண்ட் ஒரு ஈழத்தமிழர் நான் வந்து ரொம்ப இன்னொரு 10 வருஷத்துலேயாவது ஹாலிவுட்னுடைய மிகப்பெரிய இயக்குநர்கள் ஒருத்தராக வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வருவதற்கான எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது.
அப்படி வர்றப்ப ஸ்பீல்பர்க் வந்து ஒரு யூதராக அமிஸ்டட் படம் எடுக்கிறாரு. இன்னும் யூதர்களுடைய குரலை பதிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய உலகம் தெரிந்த ஆட்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஈழத்தமிழர் எத்தனையோ இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு இசைக்கு அவங்க போகணும். அவங்க தமிழில் தான் பாடல்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ரைட்டராக வரணும். ஒரு ஆங்கிலத்தில் புத்தகங்கள் எழுதணும். தமிழில் எழுத வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எழுத வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அரசியலை நீங்கள் இனிமேல் செய்யப்படுத்த வேண்டிய இடம் வந்து, இல்லாட்டி நீங்கள் யாருன்னு சொல்ல வேண்டிய இடம் வந்து, இல்லை நீங்கள் புகழ் தேடி வர வேண்டிய இடம் வந்து தமிழ்நாடு இல்லை. அண்ட் தமிழ்நாடுங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு உறவுன்னா கூட நீங்கள் இங்கே வந்து நிரூபித்தலோ நாங்கள் உங்களை அங்கீகரிக்கணுங்கிற அவசியமோ கிடையாது. உங்களை அங்கீகரிப்பதற்கான எந்த தகுதியும் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இனி ஃப்யூச்சரில் ஆர்ட் சைடில் ஒரு லிட்ரேச்சர் சைடில், அது இசையாகட்டும், ஓவியமாகட்டும், திரைப்படமாகட்டும், நாடகமாகட்டும், அது வந்து உலகத்தரத்தில் செய்யக்கூடிய கலைஞர்களாக அவங்க வந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் பிற்காலத்தில் வலு சேர்க்கும். அந்த வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து கோடமங்கலத்துக்கு வர்றத நேரத்தை விட ஹாலிவுட்டுக்கு போகிற நேரம் கம்மி, செலவும் கம்மி அப்படிங்கிறது. அடுத்தடுத்த படங்கள் பற்றி சொன்ன, எப்போ தரமணி வெளிவர இருக்கு? தரமணி வந்து இப்போ அந்த ஒரு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கு. அவனுடைய இசை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்சது. அதனால் அது எது பற்றியான படம்? தரமணி வந்து ஒரு ஆண் பெண் உறவை பற்றியான ஒரு படம். ஆண் பெண் உறவு சிக்கல்கள் பற்றியான ஒரு படம். ஒரு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அதுல ஏதாவது சொல்யூஷன் மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் அதுக்கும் அந்த கதைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு ஆண் பெண் உறவை ஒரு யூனிவர்சலான கதை. இன்றைக்கி ஒரு தரமணிங்கிற ஒரு இடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குளோபல் பிளேஸ், ஒரு உலகத்தினுடைய ஒரு இடம். அதில் வாழக்கூடிய ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விதவிதமான சிக்கல்கள், புரிதல்கள், காதல், கொண்டாட்டம், எரிச்சல், துரோகம், கொலை, இதெல்லாம் சேர்ந்த ஒன்றா இருக்கும். அது சென்னையினுடைய மிகப்பெரிய பேக் வாட்டர் ஏரியா, சதுப்பு நில காடு. அது இன்றைக்கி அதில் பாதிக்கு நிறையவே போயிடுச்சு. ஸோ அப்படி போகக்கூடிய ஊரில் அப்படி தான் ஆண் பெண் இருக்க முடியும்ல, அந்த மாதிரியான ஒரு கதை. அண்ட் அடுத்தது இப்போ ஒரு பேரன்புன்னு ஒரு படம் அது பண்ணிகிட்ருக்கோம். நடிகர் மம்முட்டி அவர் நடிக்கிறாரு. அப்புறம் அஞ்சலி அவங்க நடிக்கிறாங்க அந்த படத்தில். அப்புறம் தங்கமணியில் நடித்த அந்த குழந்தை சாதனா நடிக்கிறா. அந்த படம் பாதி முடிஞ்சது, இப்போ திரும்ப பாதி போகிறோம். உங்களை மாதிரியான நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கு வரணும், அதுதான் எங்களுடைய விருப்பமும். உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.